25 years of academic excellence, top ranked institutions, Sri Sai Ram Engineering College and Sai Ram Institute of Technology. ஸ்டாலின் தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ஒருபக்கம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் ஜெய் அன்பழகன் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் மறுபக்கம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி சென்னை கண்ணம்மாபேட்டை மயானத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஜெய் அன்பழகன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகளுடன் சென்னை கண்ணம்மாபேட்டை மயானத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அவரது தந்தை பழக்கடை ஜெயராமன் கல்லறைக்கு அருகிலேயே உடலும் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ஏராளமான திமுக தொண்டர்களும் அவரது அபிமானிகளும் அந்த பகுதியில் குவிந்து அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக தரப்பில் இருந்தும் ஏராளமான தலைவர்கள் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து வருகின்றனர். தற்போது சென்னை கண்ணம்மாபேட்டையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், அந்த களத்தின் காட்சிகளையும் ஒரு பக்கம் பார்க்கிறோம். திமுக தொண்டர்கள் நிறைய பேர் கண்ணீர் விட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அந்த தொண்டர்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அவங்களுடைய உணர்வுகள் அங்க எப்படி இருக்கு? அதாவது இந்த பகுதியில் அடிக்கடி நடக்கக்கூடிய திமுகவுடைய பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கக்கூடியவர் ஜெய் அன்பழகன். இதே பகுதியில் இந்த கண்ணம்மாபேட்டை சுடுகாடு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் அடிக்கடி திமுக முன்னாள் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டங்களை நடத்தக்கூடியவர், மொழிப்போர் தியாகி கூட்டங்களை நடத்தக்கூடியவர். இந்த பகுதியுடைய எம்எல்ஏவாக 2001 டி நகர் எம்எல்ஏவாக இருந்த அன்பழகனுடைய மறைவை எண்ணி ஏராளமான இங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களும் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அவர் இந்த திடீர் இறப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 10 நாட்களுக்கு முன்பு வரை இந்த பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குடிசை பகுதி மக்களுக்கு, குடிசை மாட்டு வாரிய பகுதி மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்க வந்தவர் தற்பொழுது அவர் உடலோட வந்திருக்கிறார் என்பது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்க அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் வெளியில் அதிக அளவில் கூடியிருக்கக்கூடிய மக்களிடம் ஒலிபெருக்கி மூலியமாக இங்க அறிவுரைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் தொடாமல் நின்று கொள்ளுங்கள், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இது என்று சொன்னால் அதிக அளவில் மக்கள் கூடக்கூடாது என்பன போன்ற விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய உதவி ஆணையர் கோவிந்தராஜ் தலைமையில் இங்க கட்டுப்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒளிப்பதிவாளர் பிரபு இருக்கக்கூடிய பல்வேறு ஒளிப்பதிவாளர்களும் இருக்கக்கூடிய செந்தில்குமரன் உள்ள காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அனைவருமே அந்த மாநகராட்சி ஊழியர்கள் அனைவருமே அந்த PPE கிட் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு கவச உடைகளை அணிந்து வர இருக்கிறார்கள். அவருடைய புகைப்படம் ஒன்று தற்பொழுது எடுத்து வரது காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பகுதி இங்குதான் திமுகவுடைய மேற்கு மாவட்ட அலுவலகம், இங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் பகுதியில் தான் இவருடைய மாவட்ட செயலாளர் கூடிய பகுதியுடைய மாவட்ட அலுவலகமும் இருக்கிறது. கடந்த மாதம் வரை இங்க நலத்திட்டங்களை கொடுக்க வந்தவர் தற்போது அகால மரணம் அடைந்து விட்டார் என்று ஏராளமான பெண்கள் கண்ணீர் மல்க இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நல்லடக்கம் காலையில 8 மணிக்கு இருந்து 4 மணி நேரத்தில் அவருடைய உடல் என்பது கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற காரணத்தால் உடல் உடனடியாக அடக்கம் செய்யப்படுகிறது. வீட்டிற்கு கூட குடும்ப உறுப்பினர்களுடைய வற்புறுத்தல் பேரில் அவர் ஒரு 10 நிமிஷமாவது வீட்டுல அவருடைய உடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் கூட மகாலட்சுமி தெருவில் அவருடைய வீடு இருக்கு. அங்கிருந்து இங்க கொண்டு போயிட்டு தற்போது உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இங்க திமுக எம்எல்ஏ ரங்கநாதன் எம்எல்ஏ தலைமையில இங்க ஏராளமான உறுப்பினர்கள் கூடியிருக்காங்க. மற்ற முக்கிய நிர்வாகிகள் யாரும் வர வேண்டாம் சொன்னதால அறிவாலயத்தில் தனியா இங்க இரங்கல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அங்கே முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக தலைமையும் இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் எப்படி ஒரு நல்லடக்கம் செய்யணும் அப்படின்றத உணர்ந்து அவர்களும் தனியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருடைய
உறவினர்கள் எல்லாம் இங்கிருந்து கிளம்பி செல்கிறார். முதல் முறையாக கொரோனா தொற்றுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து காலமாகி இருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் அன்பழகன் கொடுத்த ஒரு பேட்டி இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த கொரோனாவுக்கு காலத்துல மே மாசம் 20ஆம் தேதி வாக்குல அவர் வந்து கொடுத்திருக்காரு. மக்கள் எல்லாம் வெளியே வராதீங்க, தனித்து இருங்க, வீட்டிலே இருங்க, எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுப் பொருளை சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விழிப்புணர்வோடு இருந்த நபருக்கே இப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் மக்கள் இன்னமும் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை தான் இது போன்ற மரணங்கள் சொல்கின்றன. கட்சி தலைமையிடம் தைரியமாக சில விமர்சனங்களை வைக்கக்கூடிய அளவிற்கு கட்சி தலைமை தன் மீது கோவப்பட்டாலும் சரி என்று நினைத்து அவர் வந்து தைரியமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய திமுகவிற்கே உரிய அந்த விமர்சன பாணியை கையில் எடுத்தவர். உட்கட்சி ஜனநாயகம் பேணப்பட வேண்டும் என்றால் இது போன்ற கருத்துக்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தைரியமாக பேசக்கூடியவர். தற்பொழுது மறைந்து விட்டார் என்று இருக்கக்கூடிய முன்னணியினர் இங்க பேசிக்கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அந்த அடிப்படையில் அவரை இழந்து வாழக்கூடிய இந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க பார்க்கலாம், டிஃபரெண்டான முறையில அந்த சவுக்கு பெட்டியை வந்து இறக்கி வைக்கிறதுக்கு என்று கயிறு கட்டி அப்படியே எடுத்து இறக்கி வச்சுட்டு அப்படியே வந்து சில கெமிக்கல்ஸ் மட்டும் அது மட்டும் இல்லாம சுண்ணாம்பு போன்ற கிருமி நாசினி பொருட்களையும் தெளித்து விட்டு உடனடியாக அதை மூட இருக்கிறார்கள். கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். நிச்சயமா நீங்க குறிப்பிட்டபடி ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சன் இருந்ததுனால அதனுடைய தாக்கம் வீரியத்தையும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. இந்த நிலையில அவரது உடல் அடக்கம் செய்யப்படுற இடத்துல அவருக்கு நெருக்கமானவர்கள் எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அதற்கு அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள், முக்கியமான காரணங்கள் என்ன ரமேஷ்? பாத்தீங்கன்னா இங்க வந்து வழக்கத்தை காட்டிலும் ஒரு இறப்புக்கு வந்து இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு என்பது போட மாட்டார்கள். அது அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏன்னு சொன்னால் மக்கள் வந்து உணர்ச்சி மிகுதியால் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு உள்ளே வந்துடக்கூடாது, ஒருவரை தொட்டுக் கொள்ளக்கூடாது என்பன போன்ற விஷயங்களுக்காக இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்து வருகிறார்கள். இந்த வெளியில் இருக்கக்கூடிய மக்களை கலைந்து செல்லுமாறு தொடர்ச்சியாக இங்கு கூறி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது உடல் நல்லடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநகராட்சி செய்திருக்கிறது. தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கார்கள். கயிறு கட்டி அதை நீங்க பார்க்கலாம், ஏணி மாதிரி அந்த சவப்பெட்டி மேல வச்சிருக்காங்க. அந்த ஏணி மேல நின்று இருக்காங்க. அப்படியே கட்டி இப்ப அப்படியே 4 பேர் அப்படியே பிடிச்சி உள்ள வைக்கிறத காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. முழுவதுமே அது வந்து மோல்டட் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே மோல்ட் பண்ணிட்டாங்க. பாடி யாருமே பார்க்க முடியாது. மற்ற இறப்பு நேரங்கள்ல வந்து நீங்க பாடியை பார்க்கலாம், பாடி எடுத்து கையில தொட்டு உள்ள வைக்கலாம். ஆனா வந்து இந்த உடலை வந்து யாருமே தொடக்கூடாது என்பதற்காக முழுவதுமாக சவப்பெட்டிக்குள் வைத்து உள்ள கெமிக்கல்ஸ் போடப்பட்டு வெளியே ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முழுவதுமே வந்து தொடர்ச்சி அது பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து இறக்க வைக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறீர்கள். அனைவருமே வந்து கை உரைகளை போட்டிருக்காங்க. பாதுகாப்பு அந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த உடையை முடிச்சோன்னா அவங்க எல்லாமே அதை கழட்டி பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு இந்த முதல் முறையான இது மாதிரி ஒரு நல்லடக்கம் என்பது ஒரு ஹை ப்ரொஃபைல்ல நடக்கிறத நீங்க பாக்குறீங்க. இருந்தாலும் காவல்துறையுடைய அனுமதியும் மீறி நிறைய பேர் உள்ள இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறீர்கள். இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் என்று தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலியமாக இங்க வந்து ஒலிபெருக்கியில் சொல்லிக் கொண்டே இருக்காங்க. யாருமே வந்து ஒருத்தர் தொடாமல் நில்லுங்க, 6 மீட்டர் இடைவெளியில நில்லுங்க, 6 அடி இடைவெளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில பேர் அந்த மீளா துயரத்துல வந்து உள்ளே போயிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம இங்கதான் வெளியே இருக்கக்கூடிய மற்ற காட்சிகளையும் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் நல்லடக்கம் முடிந்த பிறகு அனைவருமே இங்க வந்து கலைந்து செல்லுமாறு உடனே சொல்லியிருக்காங்க. மற்றபடி திமுகவுடைய முக்கியமான ஆட்கள் யாருமே இங்க வர வேண்டாம் என்று சொன்னதால் வரவில்லை. இந்த பகுதி மக்கள் மட்டுமே, ஸ்ரீநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதி கண்ணப்பாப்பேட்டை ஏரியா மக்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறீர்கள். கடந்த மாதம் வரை இந்த பகுதியில் அவர் வந்து இருந்திருக்கிறார், பேட்டி கொடுத்திருக்கிறது வந்திருக்கிறார், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்றிருந்திருக்கிறார். திமுக கடந்த மே மாதம் 7ஆம் தேதி நடத்திய அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா அறிவாலயத்தில் கருப்பு சட்டையோடு இவர் வந்து போராட்டத்தில் பங்கேற்று கோஷங்கள் எழுப்பியிருக்கார். இந்த என்ஆர்சி, சிஏஏ போன்ற போராட்டங்களின் போதும் சரி, அனைத்து போராட்டங்களிலிருந்து முன்னின்று நடத்தக்கூடியவர், ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தூண் போன்று இருந்தவர் என்று சொல்லக்கூடியவர். மாற்றுக் கட்சியும் கூட சேர்ந்தவர்களுடைய நட்பு பாராட்டி இருந்திருக்கிறார். அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருந்திருக்கார். அந்த அளவுக்கு கடைசி வரை திமுக காரராகவே இருந்து திமுகவாக இருந்து அவர் மறைந்திருக்கிறார் என்ற செய்தி இங்க இருக்கக்கூடிய திமுக மக்களுக்கு, குறிப்பாக வந்து திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழரசன், பொதுவா இயல்பான நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு நல்லடக்கத்துக்கும் இந்த கொரோனாவால உயிரிழந்த நல்லடக்கத்துக்குமான வித்தியாசம் என்ன ரமேஷ்? எவ்வளவு அடி குழி தோண்டப்படுது, எவ்வளவு நடவடிக்கைகளா அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படுது, அந்த வேறுபாடுகள் என்ன?
கிருமி நாசினி முதல்ல இது என்ன பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு முழுவதுமாக வந்து நோண்டப்பட்டு அது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கிருமி நாசினி ஏற்கனவே வந்து அந்த கார்பரேஷன் கடைபிடிக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த முதல்ல அந்த குழியில போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடிக்கு குழி நோண்டி தற்பொழுது குழி நோண்டப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த சவப்பெட்டியில வந்து ஏற்கனவே அந்த ரீலா மருத்துவமனையிலே பாடியை வந்து 4-5 பிளாஸ்டிக் உரையில போட்டு மூடி வெளியே தெரியாத அளவுக்கு மூஞ்சி முகத்தெல்லாம் நல்லா மூடி அந்த சவப்பெட்டிக்குள்ள மூடி நல்லா மோல்டு பண்ணிட்டாங்க. அதை நீங்க எங்கேயுமே அவருடைய முகத்தை யாருமே பார்க்க முடியாது, வீட்டுல கூட உறவினர்களோட பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த உடலை வந்து முழுவதுமா மோல்டட் செய்யப்பட்டு அந்த சவப்பெட்டியை முழுவதுமே கிருமி நாசினியை கொண்டு தெளித்து தான் நீங்க கொண்டு வந்திருக்காங்க. இது யாருமே கை உரையை பயன்படுத்தாமல் யாருமே வந்து அந்த சவப்பெட்டியை தொடக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சோகமா இருக்கக்கூடியதும், அதே போல வந்து இந்த மாநகராட்சி ஊழியர்கள் வந்து கை உரையை போட்டும் பாதுகாப்பு உடையை அணிந்து வரும் இருக்கிறார்கள். அப்படியே வந்து உள்ள இறக்கி வச்சுட்டு மண்ணு போட்டு மூடிட்டு சுத்திலும் வந்து கிருமி நாசினி தெளிக்க போறாங்க. அவருடைய தந்தை பழக்கடை ஜெயராமன் ஏற்கனவே வந்து மிசா காலத்திலேயே கைது செய்யப்பட்டு சென்றவர் பழக்கடை ஜெயராமன். இவரும் வந்து 18 வயசு. அப்ப மிசா 1976 மிசா ஏற்பட்ட போது நெருக்கடி காலகட்டத்தில் 18 வயதிலே கைது ஆகி சிறைக்கு சென்றவர் இந்த ஜெயராமன். திமுக தலைமுறையோடும் அதே போல இவரோடும் நெருக்கத்தில் இருந்திருக்கிறார். அந்த அளவிற்கு வந்து தற்பொழுது ஒரு திராவிட பற்று உள்ளவர், திராவிட சிந்தனை உள்ளவர். எதிரி சட்டமன்றத்திலும் பல்வேறு முக்கியமான மானிய கோரிக்கைகளில் கலந்து கொண்டு புள்ளி விவரங்களோட பேசக்கூடியவர். அவர் தற்பொழுது மறைந்திருக்கிறார் என்ற செய்தி அறிந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த காட்சிகளை உள்ளே இறக்கக்கூடிய சவப்பெட்டியை உள்ளே இறக்கக்கூடிய காட்சிகளை பெரிய அளவிலான சவப்பெட்டி தயார் செய்யப்பட்டு உள்ளே இறக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் மட்டுமே, திமுகவினர் மட்டுமே இதில் பங்கேற்று காவல்துறையினர் சொல்றாங்க நீங்க நிறைய பேர் இருக்காதீங்க அப்படின்றது சொல்றதையும் நீங்க பார்க்கலாம். நம்முடைய கேமராமேன் பிரபு உள்ளிட்டோர் அங்க காட்சிப்படுத்துறாங்க. நிறைய பேர் இருக்காதீங்க, நீங்க இருக்கிற மாநகராட்சி ஊழியர்கள் மட்டுமே இருக்கட்டும் அப்படின்றத சொல்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. தமிழரசன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது ஜே அன்பழகனின் உடல் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த களத்தின் காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். மறைந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் நிலையில் திமுக தொண்டர்களும் அவரது அபிமானிகளும் அந்த இடத்தில் சூழ்ந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். தொடர்ந்து அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு சில நிமிடங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு தற்போது கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், விவரம். கண்ணம்மாப்பேட்டை மைதானத்துடைய நுழைவாயில் மூடப்பட்டிருந்தாலும் கண்ணம்மாப்பேட்டை மைதானத்திற்கு வெளியே ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருக்கின்றனர். அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் மிக தீவிரமாக காவல்துறையினர் அறிவுரைகள் மூலம் கூறி அவர்களை அப்புறப்படுத்தி வரும் நிலையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் பெருத்த சோகத்தில் இருக்கின்றனர். குறிப்பாக டி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவிலான அதிர்ச்சியில் ஏற்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஜே அன்பழகன் அவர்கள் தங்களுடைய பகுதியில் மிகப்பெரிய அளவில் பரிச்சயமாக இருக்கும் நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அவரை நேரில் பார்த்ததாகவும் இந்த நிலை அவருக்கு ஏற்படும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்றும் ஏராளமான பொதுமக்கள் கண்ணீர் மல்க புலம்புவதை நம்மால் நேரடியாக கேட்க முடிகிறது. தம்பி தமிழரசன், ஏற்கனவே இந்த பகுதியில் பிரதானமாக எல்லா பணிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னெடுத்து செய்தவராக இருக்கக்கூடிய ஜே அன்பழகன் அவர்கள் 1976ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்ட மிசா காலகட்டத்தில் அவர் பியூசி படித்துக் கொண்டிருக்கும் போது 18 வயதில் கைது செய்யப்பட்டதன் காரணமாக தீவிர அரசியலுக்குள் இறங்கியவர். அதற்கு முன்பு அவருடைய தந்தை பழக்கடை ஜெயராமன் அவர்கள் அந்த பகுதியினுடைய பகுதி செயலாளராக இருந்தாலும் பெரிய அளவில் அரசியல் ஈடுபாடு காட்டாமல் இருந்ததாகவும் அந்த கைதுக்கு பிறகு அவருடைய அரசியல் ஈடுபாடு இந்த பகுதியில் அதிகரித்து குறிப்பாக இந்த கண்ணம்மாப்பேட்டை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான பொதுக்கூட்டங்களை சிறு வயதிலிருந்தே நடத்தியதை அங்க இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் கண்ணீர் மல்க கூறுகின்றனர். தற்போது அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் சற்று நேரத்துக்கு முன்பாக சுமார் 10 நிமிடங்கள் மட்டுமே அந்த பகுதியிலானது அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் காத்திருந்தனர். அவர்களுடைய உறவினர்கள் கூட அந்த அவருடைய சவப்பெட்டிக்கு அருகே நெருங்கக்கூட முடியாத சூழ்நிலையில் அந்த பெருத்த கட்டுப்பாடுடனே இந்த இறுதிச் சடங்கானது நடந்த நிலையில் இந்த அவருடைய உயிரிழப்பானது அங்க இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அவருடைய உடலை கூட நேரடியாக தொட முடியாமலும் நேரடியாக பார்க்க முடியாமலும் சொந்த உறவினர்கள் ஏராளமானவர்கள் இருக்கக்கூடிய பொதுமக்களை அதிர்ச்சியாக ஆழ்த்தியுள்ளது. சம்பவம் இந்த பகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக முறையிடக்கூடிய இடத்தில் அவர் இருந்தார் என்பதையும் அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதியில் தான் அவருடைய வீடும் அலுவலகம் இருந்திருந்ததால் ஏராளமான மக்களானவர்கள். நன்றி திரு மா சுப்பிரமணியன், உங்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் பதிவு செய்தமைக்கு. தற்போது அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய காட்சிகளை ஒரு பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் மறைந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. மறுபக்கம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஜே அன்பழகன் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் டி.ஆர். பாலு எம்பி, கனிமொழி எம்பி, தயாநிதி மாறன் எம்பி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறுபக்கம் சென்னை கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 62 வயதான ஜே அன்பழகன் கொரோனா பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 8 மணி அளவில் அவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை கண்ணம்மாப்பேட்டையில் அவருடைய தந்தை பழக்கடை ஜெயராமன் கல்லறைக்கு அருகிலேயே அவரது உடலும் தொடர்ந்து நல்லடக்கம் செய்யப்படுகிறது. கண்ணம்மாப்பேட்டை மயானத்திற்கு வெளியே அவருடைய தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் அபிமானிகளும் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனாவால் உயிரிழந்த முதல் சட்டமன்ற உறுப்பினரான ஜே அன்பழகனின் உடல் நல்லடக்க நிகழ்வின் போது பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா? தற்போது களத்தில் என்ன சூழல் இருக்கு? தற்பொழுது அவருடைய இறுதிச் சடங்கு நிறைவடையக்கூடிய நிலையில் இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அந்த 8 அடி அந்த குழியில் உள்ளே செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியுடைய எம்எல்ஏவாக 2001 2006 வரை இருந்தவர் பழக்கடை ஜெயராமனின் மகன் என்று சொல்லக்கூடிய ஜே அன்பழகன். திமுக மீது கொடுத்த பற்றின் காரணமாக அவருடைய தந்தையார் இவருக்கு அன்பழகன் என்று பேராசிரியருடைய பெயரை வைத்திருந்தார். ரமேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது அந்த காட்சிகளை ஒரு பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கண்ணம்மாப்பேட்டையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறுபக்கம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் அவருடைய உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்திய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை
கொரோனா சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த ஜே அன்பழகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் தற்போது சென்னை கண்ணம்மாப்பேட்டையில் நல்லடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட கட்சி சார்பற்ற அனைவருமே அவருடைய மறைவுக்கு தங்களது இரங்கல்களை பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் தியாக தெய்வமாக சுடர்விட்டொளிரும் சகோதரர் அன்பழகனின் பாசமுகத்தை இனி எப்போது காண்பேன் என்று உருக்கமாக தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். இடியும் மின்னலும் ஒரு சேர இதயத்தில் இறங்கியது போன்ற ஒரு செய்தியாக அவருடைய மறைவு அமைந்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில் அவரது உடல் சென்னை கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 25 years of academic excellence, top ranked institutions, Sri Sai Ram Engineering College and Sai Ram Institute of Technology.